மது பழக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, குடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த குடியை எல்லாரும் விட்டுறணும். அந்த குடியால நம்ம சமுதாயத்தோட வீரம் போயிட்டு, நம்ம சமுதாயத்தோடங்கிற அடையாளம் போயிட்டு, மொத்த சமுதாயத்தையும் காப்பாற்றணும். நம்ம அந்த நாட்டையே காப்பாற்றணும். நம்ம இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற முடியாம தெருவுல தள்ளாடிட்டு இருக்கோம். வரும்போது ஒரு சில ஊர்ல எல்லா கிராமத்திலும் வரவேத்தாங்க. நான் குடிச்சா கூட அவ்வளவு போத வராது உங்களுக்கு. பக்கத்துல வந்து மகளை அண்ணன் வணக்கம்னு வந்து ஒரு மாலைய படம் வந்தாரு. அப்படி அவ்வளவு ஒரு நாத்தம், குடி நாத்தம். அப்ப அந்த சரக்குகள் எல்லாருமே இங்க பாருங்க, பணக்காரன் குடிக்கான் அப்படின்னா அவன் வந்து 20,000 10,000 பாட்டில் வாங்கி குடிப்பான். அவன் தப்பிச்சுக்கிடுவான். நீ குடிக்க பாட்டல் 200 பாட்டல் விஷம், பூரா மாத்திரை போட்டு போதையாத்த சொல்லி உன்னைய கொண்டுதான். அப்ப நமக்கு வீரம் எல்லாம் போயிட்டு, ஒரு காலத்துல 10 பேரை சமாளிக்க கூடிய இன்னைக்கு ஒரு தேவமாரால ஒருத்தரை சமாளிக்க முடியுமா உங்களால? அப்ப அந்த வீரம் போச்சு. எதனால போச்சு? குடியால போச்சு. புரியுதா? மாதிரி நான் இன்னமும் நான் மீசம் அவனை காப்பாத்த இவனை காப்பாத்தன்னு சொல்லி ஆண்ட பரம்பரை அப்படிலாம் பேசக்கூடாது. நாம நல்லா இருக்கணும், 4 பேரை காப்பாற்றணும், 4 சமயத்தை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்ற மட்டும்தான் பேச முடியும். நாம நம்மளே சரியில்லாம நம்ம குடும்பத்தை சரி பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது. புரியுதா? நம்ம ஊரா போய் மேடை போட்டு பேசிட்டு நம்ம வீட்டுல, நான் அதான் என் கட்சி நிர்வாகிகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன், நீ குடும்பத்தை பாரு, குடும்பத்தை பார்த்துட்டு நீ கட்சிக்கு வா. நீ வாரத்துல ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் சமுதாயத்துக்குன்னு சொல்லி, நீ தெருவா போயிட்டு சமுதாயம் ஒண்ணு சேரணும், சமயத்துக்காண்டி வாங்கன்னு சொல்லிட்டு உன் வீட்டு பிள்ளைங்க உன் முன்னாடி பக்கத்துல போய் பக்கத்து வீட்டுல போய் அரிசி கட்டானா நம்ம மானம் போயிரும். புரியுதா? அதனால சொல்லுவேன், அப்பேற்பட்ட நிர்வாகி வேண்டாம், நீ எனக்கு வால் பூச்சி அடிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு சீரழிஞ்சேன். நானும் சாதின்னு சொல்லி தெருவா அலைஞ்சேன். சைக்கிள் கார்த்திக் நடிகர் கார்த்திக் அழிக்காத ஆளு கிடையாது. நம்மளெல்லாம் அந்த நேரத்துல அதாவது என்ன ஆசாசியா வாங்கி கொடுத்த சைக்கிள் முதற்கொண்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்த சைக்கிள் வித்துட்டு போயிருக்கேன் அவருடைய மாநாட்டுக்கு. புரியுதா? அவரால் அழியாத யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சாதி பற்று, சாதி பெரி, அதாவது சாதி நம்ம சமயத்தை சேர்ந்த வாரானே அப்படின்னு. அந்த மாதிரி என்னைய நீங்க நினைக்க கூடாது. நான் வந்து நீங்க எல்லாம் அதன் பேனர் வைக்கலையே, நீங்க வால் போச்சு விட்டலையே அப்படிலாம் ஒரு காலம் நினைக்க மாட்டேன். இதுல வந்து நான் பொறுப்பாளர்கள் சொல்றேன். புரியுதுல? குடும்பத்தை நீங்க பார்த்து குடும்பத்தை நீங்க நல்லா வச்சாலே போதும். நீங்க அப்பதான் எனக்கு ஒரு அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்லது கிடைக்கும், ஒரு நல்லபடியான வாழ்த்துக்கள் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாரும் நீங்க வந்து